ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அனுமான் ஜெயந்திக்கு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோங்க. ஏன்னா அன்றைக்கி அனுமானுக்கு பிறந்த நாள் இல்லைங்களா, அதனால் போயிருந்தோம். அதனோட வீடியோ தான் இது. பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனுமான் ஜெயந்திக்கு நாங்கள் காலையிலே ஒரு டைம் போயிருந்தோம். ஆனால் அபிஷேகம் சாயந்தரம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைனால சாயந்தரமாக மாற்றிட்டாங்க. இல்லைனா காலையிலே எல்லாமே முடிச்சிருக்கோம். எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போகணும். ஏன்னா நாங்கள் காலையில் போகும்போது அபிஷேகம் முடிஞ்சிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனால மற்றவங்களுக்கு பிரச்சனை, அதனால் நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி தான் போக முடியும். ஏன்னா ஈவினிங் பண்ணதுனால அவ்வளோ ஒரு கூட்டம் எல்லாருமே பார்த்துருந்தாங்க அந்த அபிஷேகத்தை எல்லாமே. நாங்களுமே ஒரு 4:30 மணி இருக்கும் போயிருந்தோங்க. நாங்கள் போகும்போது தான் அந்த அபிஷேகம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பால், தயிர், சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அபிஷேகம், இளநீர் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லா அபிஷேகமும் ஒவ்வொன்றா அங்கேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் யாராச்சும் அனுமான் ஜெயந்தி கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அபிஷேகம்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் நார்மலாக அனுமான் கோவிலுக்கு போகுவோம். ஆனால் அனுமான் ஜெயந்தி அப்போ இந்த மாதிரி டைமில் நாங்கள் அபிஷேகம்லாம் இது வரைக்கும் பார்க்கல. அதுக்கான ஒரு வாய்ப்பு இது தான் கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம போகும்போது இது காலையில் வெடிகாலம் பண்ணிவிடுவாங்களா, நம்மளால் குளூரில் போகவும் முடியறதில்ல. இந்த டைம் ஈவினிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுல்லாகவுமே பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அலங்காரம்லாம் முடிச்சுட்டு அவருக்கு புது அந்த காவி வேட்டி எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தார். எல்லாம் பண்ணாலுமே அவருக்கு பிடிச்ச மாதிரி, அவர் வெண்ணெய் பிரியர் இல்லைங்களா, அவருக்கு அந்த வெண்ணெயால் அந்த ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக போடும்போது தான் அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தார். அதுக்கப்புறமா நான் வெத்தலை மாலை மட்டும் கட்டி எடுத்துன்னு போயிருந்தேன். பூவெல்லாம் வாங்கிட்டு அந்த பூ, வெத்தலை மாலை எல்லாமே கொடுத்துட்டு அழகாக அவரை ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கீழே ஒரு விநாயகரும் இன்னொரு ஆஞ்சநேயரும் வச்சுருந்தாங்க. விநாயகர் எப்பவுமே எல்லா கோவிலுமே முழு முதற் கடவுள் விநாயகர் இல்லைங்களா, அவரை பார்த்துட்டு தான் நம்ம மீதி பேரெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 சின்ன பிள்ளையாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் பண்ணாங்க. ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு போகும்போது ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகிடுச்சு. எங்களால் அந்த கூட்டத்தில் நிற்க முடியல. நாங்கள் உட்காந்துட்டோம். 2த்துக்குமே அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப ஜனமாயிடுச்சு. அதனால் சுபாவாலையும் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இவர் ஆஞ்சநேயரோட பெருமைகளெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவர் எப்படி வந்தார், ராமனோட பக்தராக எப்படி இருந்தார், அதை பற்றி எல்லாம் அவர் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் கேட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.